வணக்கம். நான் நடிகர், வழக்கறிஞர் சங்கர் கிருஷ்ணமூர்த்தி. நானும், ரோபோ சங்கரும், பெசன்ட் ரவி, அபி சரவணன், பாடகி மானசா, அப்புறம் பிரசாந்த், தியாகராஜன் சார், இவங்க எல்லாம் சாகசம் பட ஆடியோக்காக மலேசியா கோலாலம்பூர் போயிருந்தோம் 2015 ஆகஸ்ட் மாதம். குறிப்பா நான், ரோபோ சங்கர், பெசன்ட் ரவி, அபி சரவணன், மானசா, அவங்களோட மதர், நாங்கள் 6 பேரும் ரோ நம்பர் 1A 1B 1C DEFல தான் உக்காண்டிருந்தோம். நாங்கள் மலேசியாவுக்கு ஒன்றா போனோம், ஒன்றா வந்தோம். அங்கே 4 நாட்கள் ஒன்றாக இருந்தோம். அந்த நாட்கள் மறக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கலகலப்பானவர், ரொம்ப இயல்பா இருப்பாரு, டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லலாம் அவரை. அவர் அந்த மாதிரி ஒரு எனர்ஜியோட, அந்த சுறுசுறுப்போட, எந்த குரல்ல வேணா பேசக்கூடிய ஒரு ஒரு டேலண்டோட, அப்படி பார்த்தவர் நோய்வாய்ப்பட்டாரு. அவருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, அவர் இன்னைக்கு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத சத்தியமா நம்பவே முடியல. அதற்கு பிறகு அவரை சுமார் நான் ஒரு 2 டசன் நிகழ்ச்சிகள்ல கிட்டத்தட்ட சந்திச்சிருப்பேன். அவ்வளவு இடத்துல நாங்க புகைப்படங்கள்லாம் எடுத்துப்போம். நாங்க எல்லாமே ஒண்ணா பார்த்து பேசிப்போம். கமல் சாரோட பர்த்டே அன்னைக்கு, அப்புறம் ஐடிசி கிராண்ட் ஷோலால ஒரு விருது கொடுக்குற அன்னைக்கு, அவருடைய டாட்டர் ரிசப்ஷன், இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள்ல நான் ரோபோ சங்கரை சந்திச்சு நாங்க நின்று பேசுவோம். நானும் அவரும் அந்த பழைய நினைவுகள்லாம் பத்தி ஒரு தடவை கூட பகிர்ந்துக்காம இருந்ததில்லை. மிக நல்ல மனிதர், மிக நல்ல நடிகர், திறமைசாலி. இவ்வளவு சீக்கிரமா 46 வயதில் அவர் போனது மிகப்பெரிய அதிர்ச்சி. தமிழ் திரையுலகுக்கு மிக 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 பெரிய அதிர்ச்சி. அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்துக்கும், அவருடைய உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன்.